உலகத்து மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 2018 வரக்கூடிய இன்ட்ரெஸ்டிங்கான மொபைல்ஸ் பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள், ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. கூட ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் எப்போலாம் வீடியோ அப்லோட் செய்யப்படுதோ உங்களுக்கு அப்டேட் உடனுக்குடன் கிடைச்சிடும். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ரீசெண்டாக பார்த்தோம்னா WMC பார்சிலோனாவில் வந்து நடந்தது. WMCயோட ஃபுல் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா மொபைல் வேர்ல்ட் காங்கிரஸ். அப்படின்னா என்னென்னா, உலகத்தில் இருக்க பல ஃப்ளாக்ஷிப் உள்ள ஒரு ஃபோன்ஸ் எல்லாம் அங்கே வந்து லான்ச் பண்ணுவாங்க, இல்லை புதுமையான ஃபோன் எல்லாம் வந்து அந்த இடத்துல வந்து லான்ச் பண்ணுவாங்க. ஸோ அதான் மொபைல் வேர்ல்ட் காங்கிரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கே வந்து ரிலீஸ் ஆன ஒரு ஃபியூ இன்ட்ரெஸ்டிங்கான ஃபோன்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ முதல் ஃபோன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாம்சங் கேலக்ஸி S9 மற்றும் S9 Plus. ஸோ இந்த ஃபோன்களை பற்றி பல ரிவ்யூஸ்லாம் வந்து வந்திருக்கும். ஸோ நம்ம பார்க்க போகிறது இந்த ஃபோன்ஸ்லாம் என்ன இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது அப்படின்றதான் பார்க்க போகிறோம். ஸோ சொன்ன மாதிரி நம்ம பார்க்க போகிறது சாம்சங் கேலக்ஸி S9 Plusல வந்து என்ன இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இங்கே தான் கொஞ்சம் வந்து ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஸ்க்ரீன் வந்து 6.2 இன்ச் ஸ்க்ரீன் வந்து உங்களுக்கு கொடுத்துட்ருக்காங்க. அதே மாதிரி கார்னிங் கொரில்லா கிளாஸ் 5 வந்து கொடுத்துருக்காங்க. இதில் என்ன வந்து சிப்செட் வந்து கொடுத்துட்ருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா Exynos 9810 ஆக்டா-கோர் சிப்செட் வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்பவே ஒரு பவர்ஃபுல்லான ஒரு சிப்செட். அது கூட உங்களுக்கு Android 8.0 வந்து வருது, ஓரியோ அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. என்ன ஒரு வித்தியாசமான விஷயம் இதில் வந்து கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கேமராவில் தான் ரொம்பவே ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க இந்த ஒரு பர்டிகுலர் ஃபோனில். அது என்னென்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பின்னாடி டூயல் கேமரா இருக்குது, 12+12 மெகா பிக்சல் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த 12 மெகா பிக்சலில் ஒன்றில் வந்து உங்களால் அப்பர்ச்சர் சைஸை வந்து கம்மி பண்ண முடியக்கூடிய ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பார்க்குறீங்க, இந்த அப்பர்ச்சர் வந்து உங்களால் கம்மிலாம் பண்ண முடியும். நார்மலாக வர அப்பர்ச்சர் பார்த்தீங்கன்னா f2.4 அப்பர்ச்சர் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த அப்பர்ச்சரை நீங்கள் அப்பர்ச்சர் 1.5 வரைக்கும் உங்களால் வந்து கன்வெர்ட் பண்ண முடியும். அதாவது அப்பர்ச்சரை வந்து கம்மி பண்ண முடியும். அப்பர்ச்சரை கம்மி பண்ணும்போது உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் கிறிஸ்பாக வரும் உங்கள் ஃபோட்டோஸ் எல்லாம். ஸோ அந்த ஒரு ஆப்ஷன் இதில் கொடுத்துருக்கனால ரொம்பவே ஒரு எதிர்பார்ப்புக்குரிய ஒரு ஃபோனாக வந்து இந்த ஃபோன் வந்து இருக்குது. அது போக உங்களுக்கு அனிமோஜிஸ் நம்ம iPhone 10ல் வந்து எப்படி வந்து கொண்டு வராங்களோ அதே மாதிரி இதுலேயும் உங்களுக்கு பலவிதமான அனிமேஷன்ஸ் வந்து உங்களால் வந்து கிரியேட் பண்ண முடியும் உங்களோட எமோஜிஸ்க்கு. ஸோ அதெல்லாம் வந்து ஒரு புதுமையான இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீச்சர்ஸாக இந்த ஃபோனை வந்து கொண்டு வந்துட்டுருக்காங்க. ஸோ இரண்டாவது பார்க்க போகிற மொபைல் என்னன்னு பார்த்தீங்கன்னா Nokia 8 Sirocco. இது ஒரு சூப்பரான ஒரு மொபைல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மொபைல் லாஸ்ட் இயரே வந்து 2017 வந்து ரிலீஸ் ஆகிருந்துச்சு. ஸோ இந்த 2018 உங்களுக்கு திரும்ப புதுமையாக வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க, ரீஇன்வென்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத சொல்லலாம். இந்த ஸ்க்ரீன் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 5.5 இன்ச் ஸ்க்ரீன் வந்து கொடுக்குறாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் பெசல்லெஸ், உங்களுக்கு எந்த ஒரு இதுவுமே கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு ஸ்க்ரீன் மட்டும்தான் வருது. ரொம்பவே ஒரு சூப்பரான விஷயம். அது போக உங்களுக்கு பேக்கில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எல்லாமே கிளாஸில் தான் பண்ணியிருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 90% ஆஃப் த ஃபோன் வந்து உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் கிளாஸில் தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஃபோனை தொடும்போது ஃபுல் அண்ட் ஃபுல் உங்கள் ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் மற்றும் ஸ்க்ராச்சஸ்லாம் வந்து அதில் வந்து ரொம்ப அதிக சான்ஸ் வந்து இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் இருக்க சிப்செட் என்னென்னு பார்த்தீங்கன்னா Snapdragon 845 சிப்செட் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஹையஸ்ட் இருக்கிறதுலே ஹையஸ்டான Snapdragon சிப்செட் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத பார்த்துக்கோங்க. இந்த Snapdragon 845 சிப்செட்டை வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்காக ரேம் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 6GB ரேம் வந்து கொடுத்துருக்காங்க. 128GB வரைக்கும் உங்களால் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்க முடியும். ரொம்பவே ஒரு அருமையான விஷயம். அதே போல் இந்த ஃபோனோட வித்து வந்து மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7.5 mm அப்படின்னு தான் வந்து சொல்லியிருக்காங்க. ரொம்பவே ஸ்லீக்காக இருக்கக்கூடிய ஒரு மொபைல் ஃபோன். இந்த மொபைலில் இருக்க கேமராவும் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. டியூவல் கேமரா கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா 12 மெகா பிக்சல், இன்னொன்று வந்து 13 மெகா பிக்சல். 12 மெகா பிக்சல் இருக்கக்கூடிய கேமரா பார்த்தீங்கன்னா f1.75 அப்பர்ச்சர் வந்து வருது, வைட் ஆங்கிள் லென்ஸ் இது வந்து. அதே மாதிரி 13 மெகா பிக்சல் இருக்க கேமரா பார்த்தீங்கன்னா f2.6 அப்பர்ச்சர் வந்து கொடுத்துட்ருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெலிஃபோட்டோயிக் லென்ஸ், அதாவது தூரத்தில் இருக்க கூட வந்து பக்கத்தில் பார்க்க முடியும். வைட் ஆங்கிள் லென்ஸ் வந்து உங்களுக்கு நிறைய ஏரியா வந்து கவர் பண்ண முடியும். பேட்டரி வந்து உங்களுக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 3260 mAh வந்து பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு கிளாஸியான மொபைல் வந்து வாங்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா வச்சுருந்தீங்கன்னா இந்த Nokia 8 Sirocco வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ கடைசியாக பார்க்க போகிற மொபைல் எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்ச மொபைல். இதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் நீங்கள் பார்த்தோன்னே உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் அப்படின்றத நினைக்கிறேன். ஸோ இந்த பிராண்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனர்ஜைசர் அப்படின்ற ஒரு ஃபோன் பிராண்ட் தான். இந்த ஃபோனோட மாடல் பார்த்தீங்கன்னா பவர் மேக்ஸ் P16K Pro அப்படின்றத இந்த ஃபோனோட மாடல். ரொம்பவே ஒரு வித்தியாசமான பேர் கொண்டு இருக்குது. ஸோ இதில் இருக்க ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்துடலாம். ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்க்ரீன் வந்து 5.99 இன்ச் IPS LCD டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க 18:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோவில். ஸோ இதில் என்ன இருக்குது அப்படின்றத நீங்கள் கேட்பீங்க. இன்னும் போக போக ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம் இருக்குது. ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு பேட்டரி 16000 mAh வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது 16,000 mAh வந்து பேட்டரி கொடுத்துருக்காங்க.
ஒரு வாரம் இல்லை 2 வாரத்துக்கு இந்த பேட்டரி வந்து கண்டிப்பாக இருக்கும். நீங்கள் எவ்வளோ ஹார்ட் யூசேஜ் வந்து பண்ணாலும் சரி, அதுதான் வந்து ரொம்பவே சூப்பரான விஷயம் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கேமரா பார்த்தீங்கன்னா டியூவல் கேமரா கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்லேயும் டியூவல் கேமரா, பேக்லேயும் டியூவல் கேமரா. பிரைமரி கேமரா பார்த்தீங்கன்னா 12 மெகா பிக்சல் மற்றும் 13 மெகா பிக்சல், அதாவது 2 டியூவல் கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. 12+13. அப்புறம் ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டியூவல் கேமரா இருக்குது. 13+5 மெகா பிக்சல் அப்படின்ற மாதிரி கொடுத்துட்ருக்காங்க. இந்த ஃபோனில் இருக்க சிப்செட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீடியாடெக்கில் இருக்க ஹீலியோ P25 சிப்செட் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. மீடியாடெக்னா இல்லை ஸ்னாப்ட்ராகன்னா உங்களுக்கு என்ன அப்படின்னு தெரியலன்னா ஆல்ரெடி ஒரு வீடியோ வந்து பண்ணியிருந்தோம். நீங்கள் நம்ம இந்த வீடியோ பார்க்கலாம், ஐ பட்டன் நீங்கள் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள் என்ன அப்படின்றது உங்களுக்கு டீட்டெயிலாக வந்து புரியும். ஸோ ரேம் வந்து பார்த்தீங்கன்னா 6GB ரேம் கொடுத்துருக்காங்க. இன்பில் ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா 128GB உங்களுக்கு இன்பில் ஸ்டோரேஜ் வருது. ஸோ இதை விட ஒரு ஃபோனில் என்ன வேணும் அப்படின்றது எனக்கு சத்தியமாக தெரியல. அதே மாதிரி உங்களுக்கு ஆண்ட்ராய்ட் 8.0 வந்து கொடுத்துட்ருக்காங்க. ரொம்பவே ஒரு சூப்பரான ஒரு ஃபோனில் கண்டிப்பாக இந்த மொபைல்ஸ்லாம் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எந்த மொபைல் வந்து பிடிச்சிருந்தது அப்படின்றத கீழே அந்த கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்னும் இதே மாதிரி பல வித்தியாசமான கண்டென்ட்களோட நான் வந்து உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நீங்கள் பார்த்துக்கிட்டு தமிழ் டெக்லான்சர், என்னோட பேர் கௌதம். நான் அந்த வீடியோவில் வந்து சைன் ஆஃப் பண்ணிக்கிறேன்.